பிரைஸ் தி லார்ட். என்கிட்ட தினைக்கும் கர்த்தருடைய வசனங்கள் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. அதை நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? நாங்கள் புதுசாக ஒரு காரியத்தை ஆரம்பிச்சிருக்கோம். ப்ராஃபட்டிக் வேர்ட் அண்ட் டிக்ளரேஷன். அது என்ன ப்ராஃபட்டிக் வேர்ட்? உங்களுக்கே தெரியும், தீர்க்க தரிசன வார்த்தை. எவ்ரிடே வர்ற ஒரு ப்ராஃபட்டிக் வேர்ட் அண்ட் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லி எல்லா நாளும் உங்கள் கையில் ஒரு வீடியோ வரப்போகுது. அந்த வீடியோவில் ஃபார் டே அந்த நாளுக்கான தீர்க்க தரிசன வார்த்தையும் இருக்கும், டிக்ளரேஷனும் இருக்கும். உங்களுக்கு ப்ராஃபட்டிக் வேர்ட்னா என்னன்னு தெரியும், டிக்ளரேஷன்னா என்ன? இயேசு தன்னுடைய ஊழியத்தை முடிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு விதவை தன்னுடைய ஒரே பேரான மகன் மரித்து போய் அவனை பாடையில் வச்சு இயேசுக்கு எதிர்பட்டு கொண்டு வராங்க. அப்போ இயேசுட்ட போய் அவள் காலில் விழுந்து அழுகிறா, என் பிள்ளையை உயிர்ப்பிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி. வசனம் சொல்லுது, இயேசு அந்த பாடையை தொட்டு, வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லுவார். அவர் வாயிலிருந்து அந்த ஜீவனுள்ள வார்த்தை புறப்பட்டு, அந்த டிக்ளரேஷன் அறிக்கையின் வார்த்தை புறப்பட்ட உடனே மரித்து போன வாலிபனை எழும்பி உட்கார பண்ணியது. நீங்க தீர்க்க தரிசன வசனத்தை கேட்கறது மட்டுமல்ல, அதை அறிக்கை பண்ணும் பொழுது நம்பர் 1 உங்களுடைய மரித்து போன நன்மைகள் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உயிர்ப்பிக்கப்படுகிறது. நம்பர் 2 உங்க வாழ்க்கையில உங்க கையில வந்து சேராத நன்மைகள் நீங்க வசனத்தை அறிக்கை பண்ண 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 உங்க கைக்கு வந்து சேருது. சில வசனங்களை நான் சொல்றேன் பாருங்க. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீதிமொழியில் எழுதப்பட்டிருக்கு, அவன் வாயினால் அவன் வயிறு நிரம்பும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆதியாகமத்தில் பிதா தன்னுடைய எல்லா ஒழுங்கின்மையும் பார்த்து, அவருக்கு முன்பதாக இருந்த ஒழுங்கின்மையை பார்த்து ஜீவனுள்ள வார்த்தையை பேசினார். இயேசு அத்திமரத்தை பார்த்து பேசினார், அது பட்டு போயிட்டு. பரிசுத்த ஆவியானவர் சீசர்களை நிரப்பி பேச வைத்தார், திருத்துவம் பேச சொல்லுகிறது. ஸோ அந்த தீர்க்க தரிசன வார்த்தையின் வீடியோ உங்களுக்கு தினைக்கு வரப்போகுது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போறீங்க. என்னுடைய நோக்கம் என்னன்னா, தினைக்கும் காலம் அந்த வீடியோ உங்கள் கையில் வந்து சேரும். அதை நீங்கள் ப்ராஃபிட் அந்த நாளுக்கான ப்ராஃபிட்டிக் வேர்டாக இருக்கும். அதை நீங்கள் அறிக்கை பண்ணணும். நீங்கள் அதை சும்மா லைக் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது அதோட நிப்பாட்டிடக்கூடாது. அந்த வீடியோ ரசிக்கிறதோட நிப்பாட்டிடக்கூடாது. அந்த வேர்டை நீங்கள் வாயால் அறிக்கை பண்ணணும். பைக் ஓட்டும் போது, கார் ஓட்டும் போது, ஆஃபீஸில் இருக்கும்போது, அன்றாட பிரச்சனையை நீங்கள் சந்திக்கும் போது, ஒரு காம்ப்ளிகேட்டை சந்திக்கும் போது, ஒரு சூழ்நிலை கடினத்தை சந்திக்கும் போது, டாக்டர் தப்பான ரிப்போர்ட்டை சொல்லும் போது, உங்கள் பாஸ் உங்களை ஆதிக்கம் செலுத்தும் போது, உங்களுக்கு பிரச்சனைகள் வரும்போது, இந்த வசனங்களை நீங்கள் அறிக்கை பண்ண 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 நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வீடியோட டைட்டில் என்ன அப்படின்னு சொன்னால், ப்ராஃபட்டிக் வேர்ட் டிக்ளரேஷன். காட் பிளஸ் யூ. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுங்க. இந்த வீடியோவை நீங்கள் தினைக்கும் பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், தினைக்கும் 10 பேத்துக்காக ஷேர் பண்ணுங்கள். ஹேவ் எ பிளெஸிங் டே. காட் பிளஸ் யூ. ஆமென், ஆமென், ஆமென்.